மலிவா அவர்கிட்ட இருக்கிற கோடிக்கணக்கான காசுக்கு நண்டா பாருங்க எல்லாம் வெளிநாட்டுக்கு அனுப்பி காலம் கேட்டு இருந்தவன் அப்படியே இருக்குது. யார் சொந்தம் கொண்டு மீன் உள்ளுக்கு முள்ளு இல்ல இதுக்கு இது 2 மணிக்கு பிறகு இப்போ மதியம் 2 மணிக்கு பிறகு நீங்களும் தொழிலாக காக்கதை மீன் சந்தை 2 இருக்காங்க. வங்காளம் இருக்கு, இஞ்சாலுங்க, சாவல் காடு, காக்கை முதல் தேர்ந்துருச்சாண்ணா ஒரு 2 மொண்டா இருந்தாங்க. இன்னைக்கு விலை சந்தை விலை, இன்னைக்கு சந்தை மீன் இல்லை. மீன் சந்தை இன்னைக்கு பாரு 2500 கிலோ. 2500 அப்படி 6000 வேற மீன் 2500 ஒரு 1.5 கிலோ 600 கிடக்கு. இது எப்போ பிடிச்சது? இது ஒரு 2 மணி அதுக்கு அப்புறம் உடல் மீன் தான் சாப்பிட்டா 22 கேரட் தோக்கும். எங்கேனேங்க போறீங்க பிடிக்க? நான் போறேன் இல்ல, ஆக்கள் போய் கொண்டு வரேன். நண்டு நண்டு இது 2000 கிலோ. இன்றைக்கு பிரைஸ் அது 1500 ரூபா. இது பாருங்க 1500 ரூபா. சின்ன சின்ன மீன் வச்சுக்கார். மீன் விலை கூட கலரு இங்கே கலரு தம்பியாக கலரு வாங்க வந்தீங்க. சும்மா கிடையாது சுங்கானே சுங்கானோ இது சுங்கான் வாங்க வந்தீங்க. தம்பியாக எடுக்கலாமோ? இது சுங்கா என்ன விலை? 700 கிலோ. 700 ரூபா. என்னது நல்லா இருக்கும் குழம்புக்கு? நல்லா பையா முள்ளு குத்தி போடு. முள்ளோ? இது 3 முள்ளு இருக்கு முன்னுக்கும் பின்னுக்கும். இது உயிரோட இல்ல. இந்த முள்ளு நடுவுல மீன் உள்ளுக்கு முள்ளு இல்ல. மீன் உள்ளுக்கு முள்ளு இல்ல. இந்த முள்ளும் தான் குத்துனா கொஞ்சம் கடுக்கும். பொறிக்கிறதுக்கு அனுப்பிட்டு எனக்கு காசு பண்ணி கொண்டு வந்துருக்காங்க பொடியாங்க அந்த சிறுவன் மேல். ஐயா உங்களை வதைக்கலாமோ? சந்தை நிலவரங்கள் எப்படி இருக்கு? சரியான குறைவு மண்ணெண்ணெய் தட்டுப்பாடு விலைகள் கூட. அதுதான் நீங்க 20,000 ரூபாய்க்கு மண்ணெண்ணெய் அடிச்சுட்டு போனால் 10,000 ரூபாய்க்கு உழைப்பு வராத அளவுக்கு இருக்கு. ஆக்கள் வாங்கி நம்ம வாங்குவினா மீன் கிடைக்கணும். மீனும் கிடைக்கணும். என்ன நீங்கள் இது மட்டுமா செய்கிறீங்க? எது இந்த வியாபாரம்? மீன் வியாபாரம். மீன் வியாபாரம் செய்கிறது. இந்த போட்டு ஒட்டுறது செய்கிறேன். போட்டு ஒட்டுறது அது எங்கே போட்டெல்லாம் அங்கே இருந்து வரும்? அங்கே இருக்குது போட்டு. இல்லை வெளியே நீர்குழம்புல இருந்து செய்து வாருங்க. இல்லை இங்கே செல்வத்துறை செல்வேந்திரன் நல்ல பெயர். நீங்கள் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட என்ன மாதிரி கணக்கில் மீன்கள் வெட்டி கொடுப்பீங்க? இந்த மாதிரி கணக்கில் என்று சொல்கிறதுக்கு சான்ஸ் இல்லை. மீன் விரதை பொறுத்து தான் எங்களோட தொழிலுன்ற முடிவு தெரியும். மீன் விரத்தை பொறுத்து மீன் மீன் இங்கே வந்தால் கூட வெட்ட வருங்கள். சின்ன மீன் வந்தால் வீட்டை கொண்டு போடுங்கள். பெரிய மீன் வந்தால் வெட்டி கொண்டு போகுங்கள். அப்படித்தான் எங்களோட நிலப்பார். அப்போ ஒரு நாளைக்கு 500 வரும், 1000 வரும், 2000 வரும், 3000 வரும். அது மீன் சந்தைக்கு வந்தால் தான் எங்களுக்கு வெட்டு. நீங்கள் எந்த பெரிய மீனாக இருந்தாலும் வெட்டுவீங்க? எந்த பெரிய மீனாக இருந்தாலும் வெட்டி தான் கொடுப்போம். அதில் எந்த மாற்றமும் இல்லை. இதனை வெட்டிடலாம்னு சொல்லி திருப்பி அனுப்பி. இதுவா அந்த வெட்டுற கத்தி? இது வெட்டுற கத்தி இதுன்னு சொல்கிற இல்லை. நாங்கள் சின்ன பின்னேரத்தில் மீன் இல்லாதபடியே நாங்கள் சின்ன பின்னேரத்தில் பெரிய கத்திகள் கொண்டு வரோம். பெரிய கத்தி இதை விட பெருசு இருக்கும். இதை விட பெருசு எல்லாம் என்ன மீன்கள்? நல்ல பெரிய மீன் என்ன வெட்டி? பெருசு மீன் சொன்னால் தம்பி வெட்டுறோன்னா பெரும் கலவாய் வரும், பெரும் திருக்க வரும், அப்படி பெரிய பேரை வரும். அப்படி பலதும் 10 வரும். ஆனால் அது எங்களோட தொழிலுக்கு ஏற்ற மாதிரி வந்தால் தான் வேண்டவன் வெட்டுறதுக்கு கொண்டு வருவான். அதனால் பெரிய மீனை வெட்டுறதுக்கு கலவாக இருந்தால் 2-3 பேர் சேர்ந்து தான் வெட்டுவாங்க. வேண்டி பங்கு போட்டு வெட்டுவாங்க. அப்போ அதை நாங்கள் வெட்டி பிரித்து கொடுப்போம். திருக்கையாக இருந்தால் வியாபாரி எடுப்பான். அவனுக்கு துண்டு பீஸாக போட்டு கொடுக்கணும். அவன் கொண்டு அந்த பீஸா ஒரு விலைக்கு கொடுத்தோன்னு இருப்பான். இதுதான் இந்த பெரிய மீன்களோட தன்மை. பேரை சொன்னால் அநேகமாக பெரிய வசதியானாக்கள் வந்தாங்கடா ஒரு மீனை வெட்டினாங்கடா வெட்டுவாங்க. வெட்டி கொண்டு தங்களோட வீட்டுக்கு கொண்டு வாங்க. அவங்களாம் பங்கு போட்டு வெட்டுறையில் அவங்க வச்சு சாப்பிடுவாங்க. இல்லாட்டி பெரிய அவங்க ஒரு வெளிநாட்டிலேருந்து வந்தவன் என்ன செய்வான்னு சொல்லி பார்ப்போம். அவன் 4-5 குடும்பத்தை இன்றைக்கு வீட்டை சாப்பாடுக்கு வாங்க கூப்பிட்டு விட்டான்னா அவனுக்கு கணக்க மீன் தேவை தானே. அப்போ பெரிய ஒரு மீனை வேண்டி கொண்டு வெட்டி போட்டு கொண்டு வீட்டில் சமைச்சு எல்லாருக்கும் சாப்பாடை கொடுப்பாங்க. அப்போ இங்கே இருக்கிறார்கள் அப்படி வேண்டி சாப்பிட்றதுக்கு சந்தர்ப்பமே இல்லை. என்னென்னா இங்கே இருக்கிறாங்களே சந்தர்ப்பம் இல்லைன்னு சொன்னால் இந்த விலை கொடுத்து வேண்டுறதுக்கு இல்லை.
ஏன்னா இன்றைக்கு ஒரு சின்ன ஒரு ஊராகவே 800 தான் விற்கிறேன். அப்படி மண்ணெண்ணெய் இல்லை மண்ணெண்ணெய் பிரச்சனை இல்லை தம்பி, தொழிலுக்கு போய் தொழில் நடக்குது இல்லை. அது என்ன காற்று கண்டில் வந்து மீன் படாமலே கொஞ்சம் வர்றதே குறைஞ்சி போச்சு. அப்போ அதனால் வந்து இனி வந்து இந்த உயரமாக நிற்கிற வேலையில், இந்த போஸ்டில் உயரம் நிற்கிற வேலையில் எல்லாத்தையும் கரையை கொண்டு வந்துட்டாங்க. அது வந்து கடலில் நின்றால் வந்து விழுந்து எல்லாம் முறிஞ்சு போடும். முறிஞ்சா வயலுக்கு சேதாரங்கள் கூடி போடும். அப்போ அந்த சேதாரத்துக்கு செலவு செய்கிறத விட கரையை கொண்டு வந்துட்டால் லாபம் ஒன்று கொண்டு வந்து பிறகு கட்டை விலையாக்கி பிறகு கொஞ்சம் பைப் விலையெல்லாம் வெட்டி நறுக்கி பிறகு திரும்பி சின்னனாக வந்து கணக்கு பண்ணி அளந்து வெட்டி போட்டு கொண்டே பாயிரம். இன்றைக்கு வந்து ஒரு 3-4 தொழில் அப்படித்தான் போயிருக்கு. சனிக்கிழமைக்கு முழு பேரும் வேலைகள் தான் வருவாங்க. அப்போ இன்றைக்கு இந்த கடற்கரையில் இந்த காக்கதி துறைமுகத்தில் ஒரு வள்ளங்கூடி தொழிலுக்கு போயில்லை. ஒன்றுமே போகவில்லை. அப்போ இந்த சந்தை பெருசாக தான் இருந்தது. அப்படி இருந்து நான் 3000 லட்சம் போனான். ஏன்னா அந்த சந்தையில இருந்து எங்களுக்கு வாடிக்கையாக கொண்டு வரார்கள் வேண்டிக் கொண்டு இங்கே வருகிறோம். எனக்கு வந்து வாடிக்கையாக அங்கே விட்ட கொடுக்க மாட்டோம், என்ன தேடி இங்கே கொண்டு வருகிறோம். ஏனென்றால் நான் இந்த நீட்டாக வேலை இது கொடுப்பேன். வீட்டை கொண்டு போனால் தங்களுக்கு வேலையில் என்றக்காண்டி என்ன கொண்டு வருவேன். நான் நீட்டாக வேலை இது கொடுக்குறபடியா என்ன தேடியே வருவினோம். அதனால் ஆசைப்பட்டு கொண்டு வந்து நின்றாலும் வந்து க்ரௌட் இருந்தாலும் இங்கே விடுங்க அங்கால விடுங்க கொண்டாலும் கடைசி வரையும் கொடுக்காங்க. அது அவற்றை வெட்டி போடு அப்புறம் இந்தியா விட்டுங்க, இந்தியா விட்டு போடு இந்தியா விட்டுங்க கொண்டு நிற்பின ஒழிய மாறி கொடுக்குறது. உங்களோட குடும்பத்துக்கு நீங்கள் இதெல்லாம் பற்றி எந்த குடும்பத்தில் வந்து எனக்கு ஒரு பொம்பளை பிள்ளை தான். நான் கருத்துறையை சேர்ந்தால் கொஞ்சம் வசதியாக இருந்தேன். இங்கே கூறியாந்தொழில் ஒரு 32 பேர் வச்சு ஒரு கூறியாந்தொழில் செய்த நான். என்னோட நின்றவங்கள்லாம் அடிச்சடிச்சுன்னு போக கெட்டு நொந்து போனேன். அதனால் வந்து இப்போ வந்து வாகனங்கள் ஓடி தெரிஞ்சு நான் வாகனம் எடுத்து வச்சுருந்தேன். பெரிய தொழில் ஹோட்டலாக வச்சு எல்லாருக்கும் வந்து இன்ஜின்கள் போட்டுகள் எல்லாம் எடுத்து கொடுத்து பெரிய ஒரு சம்மாட்டியாக இருந்தேன். இந்த துறைமுகத்திலே வந்து 32 பேரை வச்சு தொழில் செய்தோன்னு சொன்னால் ஒரு தரும் இல்லை. அதுதான் என்னோட நம்பிக்கைக்குள்ளே விட்டுட்டு போனால் வந்து நீங்கள் என்ன நீங்கள் அடிச்சுட்டு போனால் நான் என்னறது நான் விட்டேன், நம்பிக்கையில் விட்டது. இன்றைக்கு அவன் கோடீஸ்வரர். என்னோட வந்து எனக்கு வந்து இப்படி இந்த மீன் கூடுறதுக்கு உரப்பை விரிச்சவன் இன்றைக்கு கோடீஸ்வரர். அப்படி இருக்கிறாங்கன்னு தான் யோசிச்சு பாருங்க. அப்போ அவரும் எனக்கு தொழில் செய்தால் தொழிலை செய்து கொண்டு வந்து எனக்கு உரப்பை விரிச்சவர் மீன் கூடுறது. இன்றைக்கு வந்து அவர்கிட்ட இருக்கிற கோடிக்கணக்கான காசுக்கு யார் சொந்தம் கொண்டு தெரியாது. அடித்து அப்படியே வந்து அப்படியே தொழிலை உடைஞ்சே போச்சு. ஆனால் இருந்தாலும் எனக்கு இப்போ 65 வயதாச்சப்பா. ஆனால் இருந்தாலும் கவலைப்படலை. இவ்வளோத்தையும் முழந்தோம். இது உங்களோட இடம், இது உங்களோட இடம். இந்த இடம் தான் எந்த இடம். ஒரு பக்கம் முருகன், இன்னொரு பக்கம் இது மாதிரி விட்டுறது. இந்த கட்டை வருவாங்க, அந்த கட்டை வருவாங்க, இந்த கட்டை வருவாங்க. இந்த கட்டை தான் எனக்கு பெரிய கட்டை. சரி சரி. இந்த தேடி வந்து மீனை தேடி கொண்டு வந்து ஆறாக்கெல்லாம் கூட. சரி. மற்றது எனக்கு வந்து இங்கே வந்து வாடிக்கையாக இங்கே வந்து வர்றதுக்கு சான்ஸ் இல்லைன்னு சொன்னால் அவியல் சகோதரங்கள் அவியலுக்கு வந்து மீனை வெட்டுறதுக்கு அவியல் கொடுக்கணும். ஆனால் எனக்கு அந்த சந்தர்ப்பம் இல்லை. ஆனால் நான் அதையும் எதிர்பார்க்குறேன். ஆனால் அவைகளை விட பூரா உழைச்சினா நான். சரி ஐயா, நாளைக்கு எத்தனை மணி விடியோம் பட்டுவீங்களோ? 6 மணிக்கு வந்துடுவேன். வந்தால் பார்க்கலாம். வந்தால் காலமாக நாளைக்கு போட் போகுமோ? நாளைக்கு போட்டுகள் போகும், 1-2 போகும். 1-2 போகும். ஏன்னா முந்தராத்து பாஞ்ச வலையில் இழுக்க மாட்டேன், இழுக்கல இன்றைக்கு. அதனால நாளைக்கு இழுப்பாங்க. காற்று மழையும் இருக்கும். இருந்தாலும் வந்து அவங்க கொஞ்சம் இந்த உயர்ந்த விலையில நிப்பாட்டி கொஞ்சம் இந்த பதிவான விலை தான் பாயிறாங்க. அதனால சமாளிப்பாங்க. சரி ஐயா, ஓகே, நன்றி நன்றி நன்றி. நாளைக்கு வாரம் பூனை இரவுநேர மீன் சந்தை பாருங்க, அங்காலயம் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இதான் வந்து கல்லுண்டாய் வழி, அதாவது காக்கதீவு மீன் சந்தை. எல்லோரும் தொழிலுக்கு போகிறதுக்கு வேண்ட சாமான் மண்ணெண்ணெய் எல்லாம் எடுத்து வச்சிருக்கிறோம். நல்லா காற்றடிக்குது பாருங்க. விடியவளை நாளைக்கு வந்து காட்டுறேன். தெரியும், ஒவ்வொரு நாளும் வந்து அவர் மக்களோட வாழ்க்கையில் பார்க்கலாம். இலங்கை யாழ்ப்பாணத்தில் ஒரு பக்கம் விவசாயம், ஒரு பக்கம் அப்படி போனால் இந்த பக்கம் மீன்பிடி தொழில் ஒரு பக்கம் போகுது. எல்லாத்துக்கும் அந்த மண்ணெண்ணெய் பெட்ரோல்லாம் இப்போ பிரச்சனையாக இருக்குது. அமெரிக்கன்காரன் கேட்டிருக்கான் நீரன். இப்போ இதில் என்ன விலையாண்ணா? நீங்களா இது அவட்டி
அதான் இந்த நீல நண்டு இப்போ 2000 போதாம் கிலோ. இப்போ தான் அமெரிக்கன் காலம் கேட்டுருந்தோம். இது வந்து இவ்வளோ ஆளும் நாங்கள் சாப்பிடுவோம். இதோட மினி வேறும் அமெரிக்க வெளிநாடுகளுக்கு இது ஏற்றுமதி ஆகினா. ஏன்னா மத்தியானம் பிடிச்சி வரலாம். பாருங்க ஜஃப்னா சுதர் அப்பா எத்தனை கிலோ நிற்குது? மற்ற பக்கம் திருப்பி காட்டுறீங்க. அப்பா நண்டா பாருங்க எல்லாம் வெளிநாட்டுக்கு அனுப்ப பேர் அதில் இங்கே தான் பேருக்கு தானே. நண்டை பாருங்க இதுலயும் இருக்கு பாருங்க மீன் நண்டு. ஐயா வணக்கம். எப்படி போகுது மீன் வியாபாரம்? விலையா இருக்கு கதைக்கலாமோ? சரி வாங்க உதைப்போம். என்ன விலைகளுக்கு போகுது மீனுங்க? சரியான விலை போகுது. பாரு 2000 பாரு 1500 இப்போ 2000. ஏன் அப்படி விலை? மீன் முடிபாடு கூட வாங்க வந்துருக்காரு. உங்களுக்கு என்ன பேர்? எத்தனை வயசு? எனக்கு இப்போ 63 வயசு. 63 வயசு தாத்தான மீன் கடை. நண்டு 5 மீன் கடை 35 ரூபா. என்ன மீன் இது? இதுதான் கயல். என்னப்பா குட்டி மீன்? குட்டி நண்டு 300 ரூபா. 300 நல்லா இருக்கும் பொரிக்க. சூளக்காரன் ரெண்டு 300 ரூபா. நீங்கள் எத்தனை மணி வந்து நிற்கிறீங்க? நாங்கள் 4 மணிலேருந்து மீன் முடிஞ்சா 8 மணிக்கே போடுவோம். மீன் இல்லாட்டியே ரொம்ப 10 மணிக்கே. இவருக்கு அந்த நண்டு பிடி விடுங்க. வேறு தொழிலுக்கு போகிறீங்களோ? இல்லை வியாபாரம் மீண்டு. நீங்கள்? நாங்கள் மீண்டு தான். எத்தனை மணிக்கு பிடிச்ச மீன்கள்? இதெல்லாம் கரூருக்கு எடுத்துக்கணும். குருநகர் சின்ன கடை. அதே பின்னேரம் பிடிக்க போகிறோம். அங்கே காலம் போட்டுருக்கோம். இரவு அங்கேயும் சந்தை இருக்கிறோம். இல்லை இங்கே மட்டும் இரவு மட்டும். ஒவ்வொரு நாளும் இருக்கும் இரவு. வெள்ளியில மீன். இனி விலை கூடுமோ குறையுமோ? மீன் வந்தால் மணி விற்போம். மீன் பிடி வாட குறை வேணாம். நீங்கள் தானே இது வியாபாரம்? உங்களோட வீட்டுக்கு வீடு என்ன மாதிரி உங்களோட தொழில்கள்? உங்களுக்கு வேண்டாண்டா சாப்பிடும். சிலவு கூட பெட்ரோலுக்கு 5 ரூபா வேணும். என்னத்துக்கு பெட்ரோல்? மோட்டர் பைக்கில் வந்து மோட்டர் சைக்கிள் 5 ரூபா பெட்ரோல். சந்தை காசு 5 ரூபா. அங்கே ஏன் சந்தை காசு? இது வரி வரி பின்னேற்கு இங்கே 200 ரூபா. யாரு பின்னேறதுக்கு 200? பின்னேறதுக்கு நாங்கள் கொக்கு விற்கணும் 500. ஒவ்வொருத்தரமா ஒரு இடமா போய் மீன் வீட்டு என்ன மீன் கொண்டு போகிறீங்க? வீட்டு மறக்கிற காசு மீன் சாப்பிடுவோம். மீன் சாப்பிடுறீங்க? என்னென்ன ஒரு மீன் இப்போ இது மீன் எல்லாம் வித்துடுவீங்க அன்றைக்கு? ஆக்கள் எல்லாரும் வந்து வாங்கிட்டீங்க. அப்படி ஒன்றரை நாளும் உங்களுக்கு பெருமதி. ஏன்னா அடே முரார் என்ன விலையடா? சரியா? இது உங்களோட சாவக்காடு மீன் சந்தையில் மீன் விற்கிறோம். இவர் தரிசனே என்ன பேர்? மதுசன் என்ன மீன் சந்தை. வணக்கம். என்னோட மீன் சந்தை அடிப்பேன் அவன் தான் சொல்றான். என்ன கொண்டு போறீங்களா வீட்டை? சரி நீங்கள் எடுங்க. உங்களை எடுக்கலண்ணா. உங்கள் வியாபாரத்தை பேர இது என்னடா? இது பாரு கிணறு பாரு. இது புலா மீன். இது பேர இது புலா மீனா? புலா மீன். இது ஓரா. அது புலா மீன். சும்மா அவர் விட்டுறான் போல. உண்மையாதான் மூத்த கண்ணாடியில் வியாபாரம் அப்படியே இருக்குது. மோத்தையா என்ன மூத்த கண்ணாடியில் வடிவிலாம் தங்களுக்கு. தம்பி என்ன பேர்? தம்பி நதீஷ். இந்த மீன் உங்களோட இது உங்களோட சந்தை கடை ஃபுல்லாக இவங்க கூட தானே? விலையில சொல்லுங்க வாங்க. அது என்ன விலை? இப்படி 800 ரூபா. இப்படி 800 ரூபா. இது
இது அப்படியே 300. என்ன பேர் இதுக்கு? இதோ இது செவ்வுல. செவ்வுல. இது பேர் அப்படி 1000. 3000. ரெண்டாயிரம் கொஞ்சம் விலை கூட போல. அப்படியே பிடிவாடு காட்டு. இது பெரிய பேர். பெரிய இது 1500. உண்டு கிலோ கணக்கு இல்லை. கிலோ கணக்கு 1500. ஏன் அப்படி இது தூக்குறீங்களா? 1 கிலோ தூக்கி காட்டுறீங்களோ? ஒரு அடுப்பம் பாடி அஞ்சு மூத்த காட்டுங்க. இல்லை இது தெரியும். சரி அவன வியாபாரம். இது என்ன மீன் அண்ணே? மதனம். இது கிலோ 1000. கிலோ 1000. நண்டு கிலோ 1200. 1200 எல்லாம் இந்த கூட தான் கனவை. ஒரு கிலோ 1300. ஒரு 1300. ஒவ்வொரு நாளுக்கு ஒவ்வொரு விலை கூடி குறையும். என்ன இதனால் சிவப்பாரு பூ என்ன இது? உடன் மீனா? விற்கலாம். அது கொம்பனி மீன்னா கொம்பனி மீன் இருக்காது தான் அந்த டொட் வரும். அப்படியோ? கொம்பனி மீன். ஏதாவது டொட்டுன்னா என்னது? அது கொம்பனி எடுப்பாங்க. அது ஆண் மீன் சொல்லுவாங்க. கொம்பனி எடுப்பாங்க. கொம்பனி எடுப்பாங்க. அது ஆண் மீன். இதுலேயும் ஆண் மீன் அனுப்புறீங்க காட்டி கொடுக்குது வேற. தம்பிக்கு என்ன அடையாளம்? தம்பி அவர் கை போட்டு அவர் நல்ல போசன்னு தாங்க. இதுவும் கூட சொல்லுங்க அண்ணன். கடைக்கு வாங்க, கொஞ்சம் மலிவா தருவோம். மலிவா தரலாம். அண்ணன் கடை இங்கே இருக்கு. ஆட்டு உங்களோட இந்த நம்பர் போனில் நண்டோ நண்டோல எல்லாம் எடுக்கலாம் உங்கள்ட்ட. நண்டுகள் இறாலு கனவா எல்லாம் எடுக்கலாம். அது மூடலுக்கு வந்தாலும் எடுக்கலாம். ஃபோன் பண்ணி சொல்லி விட்டு அடுத்து எடுத்து எடுத்துவோம். நம்பர் 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 சொல்கிறேன் சொல்லுங்க. ஜாலியாக இருக்கு பாருங்க. ஓ சீலா 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 ஊரா ஒரளி ஒரளி. ஏதோ சிங்களத்தில் சொல்கிறீங்களா தமிழ் பேர் தான்? தமிழில் ஒரளி பாருங்க. நான் இப்போ இது உருளி சீலா உருளி எல்லாம் ஒன்று தான் கிட்டத்தட்ட. பெருசா இல்லை வார சீலா காலம் போ சரி சரி. நீங்கள் எவ்வளோ வந்து அமைச்சுக்கிறீங்க? மீன்ஸ் அந்த என்ன இது? ஐயா மீன்கள் உறைஞ்சிறார். உறைஞ்சிறீங்க மீன்கள். மீன் உறைஞ்சிறீங்க. வெட்ட போற என்ன மீன் அது? கோல்டன் கோல்டன். இங்கே பழைய ஐயா நிற்கிறார். ஒரு ஆள் உடைக்கிறார். ஐயா ரால் உடைக்கிறார். எவ்வளவு எங்க காணையில் முடிஞ்சது? எவ்வளோ நேரம்? எவ்வளோ நேரத்துக்குள்ள குடைச்ச நீங்கள்? 1 மணித்தியாலம். எவ்வளோ கிலோவுக்கு கணக்கோ இல்லை? அந்த இறால் பெருசு சின்ன இவ்வளோ முடக்க 1 மணித்தியாலம். மிச்ச கோதுகளை என்ன செய்வீங்க? வாசல் அது ராஜ் ஜோதிக்கு நல்லா இருக்குமே. அது சரி. ஐயா ஐயா முதல் கதைச்சு நான் ஐயாவோட இதில் இருப்பாங்க மீன். இரவு நேரம் சண்டை இருக்கு பாருங்க. டீக்கு இந்த நேரம் மக்கள் வந்து வாங்கி கொண்டே இருக்கணும். நங்கியான்னு சொன்னால் காக்கதீவு மீன் சந்தை பாருங்க. இப்போ 7 மணி ஆகுது. ஆனால் தினம் வந்து வாங்கி கொண்டே இருக்கணும். இது வந்து ஐஸ் இல்லாத மீன். நம்ம 2 மணிக்கு பிறகு பிடிக்கிற மீன்கள்லாம் நாம் இதான் பாருங்க மார்க்கெட். இவரங்க ஓட இதில் இருக்கு பாருங்க. அம்மா இன்னும் நல்லா இருக்கு பாரு. விலையில எல்லாம் கூட தான். என்ன இந்த மீன்பிடி குறைவு போல் நல்ல வடிவான மீன் பாருங்க. இங்கே